எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சங்கர். குடும்பத்தினர் தவிர தேவாவை மிக சீக்கிரமாகவே அறிமுகப்படுத்துவதில் நான் ஒருவன். என்னுடைய குடும்பத்திற்கு தேவா அவர்கள் 1967 அக்டோபரிலிருந்து எனக்கு அறிமுகம். நான் பிகாம் பாஸ் பண்ணிவிட்டு சிஏ படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தேன். என்னுடைய தமக்கை லக்ஷ்மி, ராஜலக்ஷ்மி அண்டு தேவதத்தா 3 பேரும் திருமல்ல பிள்ளை ரோடில் ஒரு வீட்டில் குடியிருந்தார்கள். அங்கே தான் வந்து சேர்ந்தேன் நான். அதனால் உங்களுக்கு குடும்பத்தினர் தவிர பாக்கி இங்கே இருக்கிறவர்களில் மிக சீக்கிரமாகவே எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவரையில் தேவா அவர்கள். அந்த காலத்துலலாம் நான் ரொம்ப ரிசர்வ்டு, ஜாஸ்தி பேச மாட்டேன். ராஜலக்ஷ்மியும் தேவாவும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க எங்கள் அக்கா வீட்டில் இருக்கும்போது. ஏன்பா நீ எங்கள் கூட தான் பேச வேண்டாம், அக்கா கூட பேச மாட்டியா அப்படிம்பாங்க. இவங்க 2 பேரும் தான் என்னுடைய ஒரு இதிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர்கள். எல்லோருடன் பேசி பழகி அதற்கு பிறகு 1970 என்னுடைய அக்கா வந்து பீட்டர்ஸ் ரோடில் ஒரு சிறிய நர்சரி ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்தார்கள். ஸோ 3 பேருமாகவே அங்கே வந்தார்கள். அந்த சமயத்தில் முதலில் 1967 3 பேருமே எத்திராஜில் பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள் என்று நினைவு. 1970 ராஜலக்ஷ்மி எத்திராஜில் கண்டினியூ பண்ணாங்க. தேவா அப்போ தான் இது பிஎஸ்டி கம்ப்ளீட் கொண்டிருக்கிற சமயம் என்று இங்கே நினைவு. அவங்க அந்த பிஎஸ்சி பண்ணும்போது இந்த சின்ன போஸ்ட் கார்டு சைஸில் எல்லா அந்த ரெஃபரன்ஸ் இதெல்லாம் மெட்டீரியல்லாம் அதை என்னை எழுத சொல்லுவாங்க. ஓஹோ, பிஎஸ்சின்னா இவ்வளோ தானா, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துனா பிஎஸ்சி கொடுத்துருவாங்களா அப்படின்னா. ஆமாம், ஒன்றை மாதிரி 2, 2, 4ன்னு போட்டால் சிஏ கொடுக்குற மாதிரி நினச்சேன் அப்படின்னாங்க. அது மாதிரி ரொம்ப அந்த நாட்களெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். அது 70க்கு அதுக்கப்புறம் அவங்க கலைவாணி சொன்ன மாதிரி 1970 குற்றாலத்துக்கு போகலன்னு நினைக்கிறேன். 1980 இருக்கும். நிர்மலா அங்கே வந்து படித்து கொண்டிருந்த சமயம். 1970 பீட்டர்ஸ் ரோட்டில் இருக்கும்போதெல்லாம் கமலா ஸ்கூல் பொண்ணு அங்கே வந்திருக்காங்க. ஸோ 1900 அதுக்கப்புறம் 70க்கு மேலே பள்ளத்தூருக்கு போனாங்கன்னு நினைக்கிறேன். 72 பள்ளத்தூர் போனாங்க. பள்ளத்தூர்லேருந்து 75 இல்லையா, அதனால் 75 பள்ளத்தூர். அங்கேருந்து 78 கூட பள்ளத்தூர் தான் இருந்தாங்க. 3 வருஷம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 78 எனக்கு திருமணமான பிறகு பள்ளத்தூரிலிருந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க நேரம் வந்துடுவாங்க அங்கேருந்து கிளம்பி. ஒவ்வொருவருக்கும் பழக்கம் என்னுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் தெரியும். இங்கே இவங்க சொன்ன மாதிரி, கலைவாணி சொன்ன மாதிரி 78 இருந்து இல்லையா, 8 சீதாலட்சுமி ஆர்ட்ஸ் காலேஜ், அதுக்கப்புறம் கொடைக்கானல், ரைட், ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே வந்திருக்கிறவர்களில் ஒரு 60-70% ஒருவர் அறிமுகமானவர்கள். பாக்கி இருக்கிறவங்களுக்கு பேரையாவது கேட்டிருப்போம். எல்லாரையும் இணைத்த புள்ளி தேவா தான். அத்தனை பேரையும் கொண்டு வந்து சேர்த்தது. அது மாதிரி அவங்க பன்முகத்தன்மையை வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். சங்கர் கதையெல்லாம் படிப்பேன் அப்படிம்பாங்க. நான் அங்கே முதல்ல இங்கே வந்தபோது படிப்பேன் நான். உனக்கு எந்த இவர் பிடிக்கும்? ஜெயகாந்தன் தான் பிடிக்கும். ஜெயகாந்தன் ஒருத்தன் தான் எழுதுவாரா, பாக்கியெல்லாம் எழுத மாட்டாங்களா, எல்லாரையும் படி அப்படின்னு எல்லாரையும் சுந்தர் ராமசாமி, அசோகமித்ரன் எல்லாரையும் படிக்க வச்சது தேவா தான். அதே மாதிரி எழுத்தாளர்கள் ஒவ்வொருத்தரையும் கூட்டு நான் அவங்க குற்றாலத்தில் இருக்கும்போது ஒரு தடவை வந்திருந்தாங்க. வந்து ஆமாம் உனக்கு வந்து கல்யாண சுந்தரம் தெரியுமா அப்படின்னாங்க. யார்? எனக்கு கல்யாண சுந்தரம் தெரியலையேன்னு அப்படின்னா. அதான்ப்பா இதிலெல்லாம் எழுதுகிறாரு, கவிதையில் கல்யாண்ஜிங்கிற பொண்ணு பேரில் எழுதுகிறேன். அப்படியா, தெரியலையா எனக்கு, அவர் உன் வயசு தான் இருக்கும் அப்படின்னாருங்க. அப்புறம் பார்த்தா என்னுடைய பிகாம் கிளாஸ்மேட் அவர். அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் எனக்கு குழந்தைகளாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். எய்தர் தேவா அக்கா இல்லாட்டா தேவா அத்தை, அந்த மாதிரி அத்தனை பேருக்கும் அறிமுகமானவர்கள். இவங்க கலைவாணி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பேரை வேறு வச்சுருவாங்க. நான் அவங்க தவறி போன பிறகு எங்கள் குடும்பத்தினருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். என்னுடைய அக்கா பண்ண உடனே எழுதினான், என்னை பழமல்லின்னு கூப்பிடுவாங்களே அப்படின்னு. அது மாதிரி ஒரு அந்த இனிமையான குரலும். அவங்க ஏஆரில் ஒரு தரமும்
7 மணி வாக்கில் ஒரு 5 நிமிடம் ஒரு சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருந்தார்கள். அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இதேச்சையாக பேச்சுவரத்தில் சொன்னேன், அவங்க பேசுகிறாங்க நீ கேளுன்னு. அவர் அப்புறம் என்கிட்ட சொன்னார், இந்த இனிமையான குரல் நான் கேட்டதே இல்லையே எங்கேயும், இவ்வளோ இனிமையாக இருக்குமா குரல், தமிழ் எவ்வளோ அழகாக இருக்குது அவங்க பேசும்போதே அப்படின்னாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு சென்ற ஆத்மா, மிக மிக நல்ல உள்ளம். அது மாதிரி இனிமையான பேச்சும் சிரிப்பும் யாருக்கும் வரவே வராது. இதற்கு மேல் என்னால் ஜாஸ்தி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. வணக்கம். என்னுடைய பேர் பிரேமா. நான் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 91 நான் ரீடராக ஜாயின் பண்ணுறேன். அப்போ மேடம் ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க. நான் 96 அங்கேருந்து நான் வந்துட்டேன். ஸோ அது வரைக்கும் அந்த 5 வருஷ காலம் எனக்கும் அவங்களுக்கும் தொடர்பு. அதில் ஒரு 2 வருஷம் நான் லீவில் தான் இருந்திருப்பேன். ஏன்னா கொடைக்கானல் எனக்கு ஒத்துக்கொள்ளாதனால நான் அங்கே போக முடியல என்னால். அதனால் நான் பெரும்பாலும் லீவில் இருந்ததுனால ஒரு 3 வருட காலம் நெருங்கிய பழக்கம் அவங்கள்ட்ட இருந்தது. இதை சொல்லிவிட்டு நான் அமர்ந்து பேசலான்னு நினைக்கிறேன். நான் அது வரைக்கும் தேவா மேடத்து பேரை கேள்விப்பட்டிருக்கேனே ஒழிய 91 தான் எனக்கு அவங்கள பற்றி முழுமையாக தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படி கேள்விப்பட்டேன்னா, ராஜலக்ஷ்மி மேடத்தோட பொண்ணு ஆரியாவும் என்னுடைய பையன் கார்த்திகேயனும் ஒன்றா படித்தாங்க ஒரே ஸ்கூலில். அப்போ ராஜி மேடத்தை எனக்கு தெரியும். அது மூலமாக தேவா மேடத்தை கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆனால் அவங்கள பார்க்கும்போது எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கும்போது நான் எல்லாத்தையுமே சொல்ல விரும்புகிறேன். எனக்கு செய்திகள் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஆனால் அதை தப்பாக யாரும் நினைக்க வேண்டாம், அதில் இருக்க நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ தேவா மேடம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, மெனோபாஸ் டைம் நினைக்கிறேன் 91. அவங்க ரொம்ப கோபம், ரொம்ப அக்ரெசிவாக இருந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கொஞ்சம் கோபம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் வந்தது, போயிட்டாங்க. நீங்கள் சின்ன பொண்ணு, நீங்கள் பார்த்து மேடத்திட்ட நடந்துக்கணும். அவங்களுக்கு கோபம் எதனாலனா உடம்பு சரியில்லாதனால வந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணுமோ பக்குவமாக நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி, அவங்கள மாதிரி ஒரு தலை சிறந்த பேராசிரியர்னு நீங்கள் பார்க்க முடியாது, அவங்ககிட்ட நீங்கள் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு மனசில் இருக்கும். அவங்கள பார்த்தா கொஞ்சம் விலகி தான் இருந்திருக்கேன் ஆரம்ப காலத்தில். ஆனால் அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்மார்த்தமான ஒரு நட்பு. நான் தள்ளி தான் இருப்பேன், ஆனாலும் கூட என்கிட்ட ஒரு அன்பு பாராட்டினாங்க. சில விஷயங்களில் கண்டிப்பாக இருப்பாங்க தான். அந்த கண்டிப்பு நல்லது, நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்தில் ஒரு நாள் நான் ஒரு குயின் மேரிஸில் இதில் ஒரு கட்டுரை வாசிக்க போன இடத்துல ஆனி தாமஸ் பார்த்தாங்க. அவங்க அந்த கட்டுரை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அவங்க ஒரு 10 நாள் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் கோட்பாடுகளை பற்றி பேசுகிறீங்களாம்மா, ஒரு என்டோமெண்ட் கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க என்கிட்ட. நான் ஆர்வ மிகுதியில் ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறமேலு எதில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் பெண்ணிய கோட்பாடுகளை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். பெண்ணிய கோட்பாடுகள்னால் என்னன்னே தெரியாது, பெண்ணியம்னாலே என்னன்னு தெரியாது. நான் அந்த பல்கலைக்கழகத்துக்கு 5 மாதம்தான் ஆச்சு. நான் இது மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். மேடத்துக்கிட்ட நான் சொன்னேன், மேடம் நான் பெண்ணிய கோட்பாடு பற்றி என்டோமெண்ட் கொடுக்க போகிறேன். அப்படியே உட்காந்துருந்தவங்க எந்திரிச்சு நின்றுட்டாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி அதை கொடுக்கலான்னு நீ ஒத்துக்கிட்டு வந்த, கோட்பாடுகள் பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தைரியம் வந்தது, எங்கே நீ அதை கற்றுக்கிட்டு இருக்க, முதல்ல உனக்கு பெண்ணியம்னா என்ன புரியுமா அப்படின்னு கேட்டாங்க. மற்றவங்களாக இருந்தால் பார்த்துட்டு சரி இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, அவங்க நேரடியாக என்கிட்ட கேட்டாங்க, நீ எப்படி பண்ண முடியும்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அந்த ஒரு வார்த்தை அவங்க கேட்டாங்க இல்லையா, அந்த ஒரு வார்த்தை என் மனசில் தச்சுது. கட்டாயமாக நம்ம இதை நல்லா செய்யணும், மேடம் பாராட்டுற அளவுக்கு இதை நான் செய்யலைன்னா நான் மேடத்துக்கு எந்த விதத்துலையும் நான் ஒர்க் பண்ணுறேன், அவங்களோட வேலை பார்க்கறதுக்கு தகுதி இல்லாதவன் சொல்லிட்டு ரொம்ப கடுமையான போராட்டத்தில் அந்த புத்தகத்தை, ஏன்னா ஆங்கிலத்தில் தான் நூல்கள் இருந்தது, தமிழில் கிடையாது. தமிழில் அதுக்கு முன்னாடி இருந்த நூல்கள் இந்த பெண்கள் படைப்பில் பெண்களும், இவங்க கமலி மேடமும் அவங்களும் தேவா மேடமும் சேர்ந்து எழுதின அந்த பெண்ணிய அந்த விளக்க கையேடு, அந்த 2 புத்தகம் தான் இருந்துச்சு. அதுலேருந்து விஷயங்கள் நிறையா தெரியாது, உள்ள ஆழமாக போனால் தான் அந்த புத்தகம் நமக்கு உதவக்கூடும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ரொம்ப தீவிரமாக ஒரு போராட்டத்தோடு அதுக்குள்ளே இறங்கி அந்த 6 மாதத்தில் அந்த இதை நான் பண்ணி முடித்தேன். அந்த கோட்பாடுகளை 3-4 லெக்சர் பண்ணேன். அதை பெண்ணியங்கிற பேரில் புத்தகமாக போட்டாங்க. அது எனக்கு பேரே பெண்ணியம் பிரேமான்னு இன்றைக்கி ஆயிடுச்சு.
ஆனால் இதுக்கு மூல காரணம், மூல வித்து அவங்க தான், மேடம் தான். அந்த புத்தகம் இன்றைக்கும் பேசப்படுது, இன்றைக்கும் 15 பதிப்புகளுக்கு மேலே கண்டிருக்கு அப்படின்னா அதுக்கு வேகம் கொடுத்தவங்க அவங்க தான். அவங்க கேட்ட கேள்வி, உனக்கு என்ன தைரியத்தில் நீ அதை போய் செஞ்சுட்டு வந்தேன்னு கேட்டாங்க இல்லையா, அதை நம்ம வந்து செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு இப்போ எழுதுகிறவங்ககிட்ட ஒரு கான்சியஸை உருவாக்குறாங்க, விழிப்புணர்வை உருவாக்குனவங்க அவங்க. அது மாதிரி நான் வந்து பெண்ணியம் அகலமும் ஆழமும் ஒரு புத்தகம் எழுதினேன். அது வந்துட்டேன், நான் மதர் தெரசா விட்டு வந்து ரொம்ப வெகு காலத்துக்கு அப்புறம் அது நான் எழுதினேன். எழுதிட்டு எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, தேவா மேடத்திட்ட இதுக்கு அணிந்துரை வாங்கணும். ஆனால் அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, ஏன்னா படிக்காமல் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்க படிக்காமல் ஒரு புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுக்கவே மாட்டாங்க. இந்த புத்தகம் 1000 பக்கம், இதை கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்து நீங்கள் படிச்சுட்டு எழுதுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். போயிட்டு ரொம்ப தயங்கி கையில் கொடுத்து, மேடம் இதில் வந்து உங்கள் அணிந்துரை தான் எனக்கு வேணும், நான் வேறு யாருக்கிட்டே வாங்க தயாராக இல்லை, நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு போனேன். நான் சொன்ன உடனே நான் நினச்சேன் நிச்சயமாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நான் செஞ்சு தானே பிரேமா, உங்கள் வளர்ச்சியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், தொடர்ந்து நீங்கள் வந்து இங்கேருந்து மதர் தெரசா விட்டு போயிட்டா கூட தொடர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அதனால நான் கட்டாயமாக எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 10 பக்கத்துக்கு அவங்க வந்து எனக்கு ஒரு அணிந்துரை கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தூரம் யாருக்கும் கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரில, அவ்வளோ விழாவாரியாக அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. என்னை பழகினதுலேருந்து அந்த புத்தகத்தை வரைக்கும், நான் காலகட்டம் வரைக்கும் நான் செஞ்ச விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல மனது உள்ளவங்க. அவங்கள பற்றி இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, அவ்வளோ பெரிய பேராசிரியர், அவ்வளோ எழுத்தாளர்களை தெரிஞ்சவங்க, அவ்வளோ விமர்சகர்கள் தெரியும் அவங்களுக்கு. அவங்க வந்து எழுதணும்னா எவ்வளவோ எழுதியிருக்கலாம். இன்றைக்கி தேவா மேடம் வந்து இத்தனை பேர் அன்பால் இணைந்தவங்க, ஆனால் அவங்க அறிவாலையும் நிறைய வட்டத்தோடு இணைஞ்சிருக்காங்க. பட் அதுக்கு மேலே எழுத்து மூலமாக அவங்க இருந்திருக்கலாம். நான் கேட்பேன் அவங்கக்கிட்ட, ஏன் மேடம் நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு அகிலன் கண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னார், உங்கள் தேவதத்தா மேடத்தில் கொடுத்து ஒரு என்டோமெண்ட்டை வாங்கி வச்சுருக்கேம்மா, அதை திருத்தி கொடுனா திருத்தி தர மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார். நான் போய் அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் மேடம் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க, இங்கே பாருமா, எனக்கு திருப்தியாக இல்லாட்டி நான் எதுவுமே செய்ய மாட்டேம்மா, எனக்கு திருப்தி வேணும். மேடம் நீங்கள் பேசுனது தானே அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைம்மா பேசுனேன், ஆனால் இன்னும் தகவல் அதில் சேர்க்கணும், சேர்க்காம நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. இது விஷயமா நான் இதுலேருந்து அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா, மேடத்துக்கு எல்லாமே தெரியும், அதை எழுதுனதை நானும் படித்து பார்த்துருக்கேன். அந்த புத்தகம் அவங்க கொடுத்த அந்த பிரதியையும் படிச்சிருக்கேன். நிறைவாக தான் இருக்குது, ஆனால் அவங்களுக்குள்ள நிறைவு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க எழுதாமே விட்டுட்டாங்க. நிறைய விஷயங்களை அவங்க எழுதியிருக்கலாம், நிறைய அவங்க சந்தித்த நபர்களை பற்றி எழுதினாலே நிறைய விஷயம் நமக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க புத்தகங்கள் எழுதியிருந்தாங்கன்னா நிறைய விஷயம் தெரியும். அதை நான் கேட்கும் போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நல்ல மாணவிகளை நான் உருவாக்கியிருக்கேன், என் பேர் சொல்ல மாணவிகள் நாளைக்கு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்கம்மா, எனக்கு வந்து புத்தகம் எழுதுறதில் ஆர்வம் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் எழுதியிருக்கணும்னு என்னுடைய தாழ்மையான எண்ணம். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம மேடமும் வந்திருக்காங்க, அவங்களோட ஒர்க் பண்ண தாயம்மாள் அரவணன் மேடமும் வந்திருக்காங்க, வணக்கம் மேடம், கமலி வந்திருக்காங்க, சித்ரா வந்திருக்காங்க, இங்கே ராஜி வந்திருக்காங்க, எல்லாமே மதர் தெரசாவோட அன்பு உள்ளங்கள் தான். இந்த இதில் வந்து இவங்க சித்ரா சொன்னாங்களே அதே மாதிரி தான், இவங்கெல்லாம் பெண்ணியம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நான் கிளாஸுக்கு போவேன். இவங்க வந்து ஒரு புத்தகம் வந்து பிரேம் ரமேஷ்னு ஒரு எழுத்தாளர், பேர் கூட நான் சொல்கிறேன், ஒன்றும் பயம் இல்லை, அவங்க எழுதின ஒரு சின்ன புத்தகத்தை வச்சுட்டு அதில் தீவிர பெண்ணியத்தை பற்றி பேசிக்கிட்டு ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க மொபின் சாதிகா மல்லிகா 3 பேர் சேர்ந்து அந்த புத்தகத்தை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. நான் தேவா மேடத்தில் சொன்னேன், மேடம் என்ன மேடம் இந்த பிள்ளைங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒரு புத்தகமா, தீவிர பெண்ணியம் தான் பெண்ணியமா அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் இதுக்கு மறுப்பு எழுதலைன்னா பார்த்துக்கோங்க மேடம், போய் உரிமையாக சண்டைப்பட்டேன். அவங்க வந்து கூப்பிட்டாங்க என்னைய, இங்கே வா அப்படின்னு பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, அந்த புத்தகத்தை அந்த 3 தானே கொண்டாடிட்டு இருக்கு, அதுகளுக்கே அறிவு வரும் ஒரு நாளைக்கு. இப்போ நான் போய் அதுக்கு மறுப்பு எழுதுறேன்னு வச்சுக்க, ஊரில் இருக்க அத்தனை பேரும் அந்த புத்தகத்தை படிப்பான், அப்போ அது தேவையா அவனுக்கு, அதனால இதெல்லாம் அப்படியே விட்டுறணுமா, அவங்க உணர்ந்து திருந்தினாதான் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு பெரிய செய்தி. நானுமே எந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம்னா அது மூலமாக கிடைக்கக்கூடிய பிரபலம் அப்போ அது அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறத ரொம்ப அடக்கமாக அவங்க செஞ்சுருந்தா நிறைய விஷயங்களை வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்கலாம், நிறையா செஞ்சுருக்கலாம். ஆனால் எல்லாமே அவங்க ஒரு தன்மையோட அணுகி பார்த்துருக்காங்க. அது மாதிரி அப்படி ரொம்ப தூரத்தில் இங்கே தான் இருந்தோம் சென்னையில், ஆனால் அவங்க இருந்த இடமும் நான் இருந்த இடமும்
கொஞ்சம் தூரம். நானும் வந்து குடும்பத்தில் அகப்பட்டுட்டு இருந்ததுனால அவங்கள அடிக்கடி போய் பார்க்க முடியல. ஆனால் என்னுடைய மனதில் வந்து தேவா மேடம் எப்பயும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு வந்து என்னுடைய கெரியரில், என்னுடைய எழுத்தில், இன்னைக்கு நான் வந்து ஒரு எழுத்தாளராக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து தீனி போட்டவங்க எனக்கு 3 பேர் சொல்வேன். டாக்டர் முத்து சண்முகன் என்னுடைய முதல் கைடு, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் இருந்த லிங்குவிஸ்டிக்ஸ் பேராசிரியர். அவர் வந்து பென்சில்வேனியா யூனிவர்சிட்டி பேராசிரியர். அவர் எனக்கு எழுத வைத்தார். என்னை நம்பிக்கை கொடுத்து நீ எழுத முடியும்னு சொன்னவர் வந்து டாக்டர் தமிழண்ணல். 3வதா நீ தொடர்ந்து எழுதிட்டுன்னு சொன்ன ஒரு பேராசிரியர் டாக்டர் தேவதத்தா அவங்க. ஸோ இந்த 3 பேராசிரியர்களும் வாழ்க்கையில் வந்து நல்ல ஆசிரியர்கள் கிடைக்கணும், நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கணும் நமக்கு. இப்போ எங்கள் செல்வி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி இருந்ததுனால தான் இன்றைக்கி அவங்களால உயர்ந்து இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. சித்ரா சொன்னாங்க நான் அவங்ககிட்ட முழுமையாக முடிக்கலன்னு. இல்லை சித்ரா, இன்றைக்கி நீங்கள் உருவாகி நிற்கிறதுக்கே மேடம் தான் காரணம். இன்றைக்கி அவங்க வழியில் நீங்கள் தான் செஞ்சுட்ருக்கீங்க, காந்தியத்தை கொடி பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. அது மாதிரி வீட்டை பற்றி பேசுவாங்க, அவங்க அண்ணனை பற்றி ரொம்ப சொல்லுவாங்க, அப்பாவை பற்றி ரொம்ப கொஞ்சம் என்கிட்ட பேசின காலம் கொஞ்சம். ஏன்னா அப்பா இல்லை நான் போகிறப்ப. அண்ணனை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ணன் பொண்ணுங்க 2 பேர்த்தைய பற்றியும் சொல்லுவாங்க. நான் அவங்களெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் அவங்க நிர்மலா கமலாங்கிற விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப அவங்க பேசுகிறது வந்து ஆர்யாவை பற்றி பேசுவாங்க. ஆர்யா குழந்தையா இருக்குது, என் பையனோட சேர்ந்ததுனால ஆர்யாவை விட்டுட்டு போன, ராஜி மேடம் விட்டுட்டு வெளியில் போனப்போ நடந்த பல விஷயங்கள்லாம் என்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. ஸோ எல்லாமே ராஜி மேடத்தை வந்து கடைசியாக ராஜி மேடம் வீட்டில் நான், தேவதத்தா மேடம், மல்லிகா எல்லாம் சேர்ந்து பொங்கல் அவங்க சமைச்சு கொடுத்து நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். அப்போ தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த அந்த கணத்தை இன்றைக்கி நான் ஒவ்வொரு நேரமும் நினச்சி பார்த்துட்டே இருக்கேன். தேவா மேடம் மாதிரி ஒரு சோல் வந்து பார்க்கவே முடியாது. ஆனால் கடைசி சொன்ன மாதிரி, சித்ரா சொன்ன மாதிரி என்னுடைய இயலாமை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். அவங்கள கடைசி நேரத்தில் பார்க்கல நான். அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் நான் வந்து அலைமோதி கொண்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரிய வந்த பொழுது அவங்கள நான் பார்க்க முடியாத ஒரு சூழல் ஆகிப்போச்சு. 2 நாள் அவங்கள ஒருத்தர் எழுதுகிறாங்க, எனக்கு டாக்டர் வசந்தால் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதுகிறாங்க. நீ போய் இப்போ பாரு பிரேமா, நீ இப்போ பார்த்தேன்னா தான் பார்க்க முடியும்னு ஒரு வார்த்தை அனுப்பியிருந்தாங்க. அந்த வார்த்தையை நான் அன்னைக்கு அதை படிச்சுட்டு போகணும்னு நினச்சேன். அந்த 2 நாள் என்னால் போக முடியல. 3ஆவது நாள் அவங்க இல்லை. ஆனால் அவங்க முகத்தை போய் பார்த்த பொழுது நான் என்னைக்கு எப்போ பார்த்தனோ அதே முகத்தோட, சிறிதும் அந்த வருத்தங்களோ அவ்வளோ காலம் உடல் நலம் இல்லாமல் இருந்த அந்த வேதனையோ இல்லாமல் ரொம்ப ஒரு சாந்தமான முகத்தோடு அவங்க காட்சி அளித்தாங்க. அந்த ஒரு கொடுப்பினையாவது எனக்கு கிடைச்சிருக்கேன்னு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாதிரி அவங்களோட இருந்த இவங்க வேறு துறை சேர்ந்தவங்க தான் ராஜி, அதே மாதிரி வாசுகி ஜெயரத்னத்தை உருவாக்குனது, செல்வியை உருவாக்குனது, இப்படி எல்லாம் அவங்ககிட்ட என்ன முபின் சாதிகா அவங்ககிட்ட முடிக்கல தெரியல, இன்றைக்கி ஒரு பெரிய எழுத்தாளராக இருக்காங்க. மல்லிகா ஒரு பெரிய பேராசிரியராக வந்து ஒரு துறை தலைவராக இருந்து அவங்க வந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க. ஸோ மாணவிகளை உருவாக்குனது. அது மாதிரி ஜெயமோகன் சாரோட மனைவி, அவங்க பேரை மறந்துட்டேன் நான், அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க அப்போ வந்து ஜெயமோகன் சார் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் ரொம்ப நல்லா எழுதுவாம்மா, இவர் ரொம்ப நல்லா எழுதுவா, இது நல்ல ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு. கலைவாணி மேடத்துக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த காந்தியன் ஸ்டடீஸ் சென்டர்ஸ்க்கு நான் வந்திருக்கேன், மேடத்து மூலமாக நான் வந்திருக்கிறேன், இங்கே சந்திச்சிருக்கேன். தொடர்ந்து சில வேலைகளும் நான் பிரின்ஸிபலாக இருக்கும்போது செஞ்சேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப மௌனமாக அவங்களுக்கு நான் என்னுடைய உள்ளமாற என்னுடைய விஷயத்தை நான் என்னுடைய அன்பை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனையும் அவங்க நல்லபடியாக இறைவனோட கலந்துட்டதுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஒன்று, அவங்களுடைய 80வது பிறந்த நாளுக்கு என்னை கூப்பிடலை. அவங்ககிட்ட நான் கேட்டேன், சண்டை போட்டேன், ஏன் மேடம் என்னை கூப்பிடாமல் விட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அம்மா நான் செய்யலாமா, அது நண்பர்கள்லாம் சேர்ந்து செஞ்சாங்க, எப்படியோ நீங்கள் விடுபட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மனக்குறை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. நான் கடைசியாக அவங்ககிட்ட அதான் பேசினேன். நீங்கள் என்னை கூப்பிடலைங்கிற விஷயத்த அவங்கள்ட்ட சண்டை போட்டது தான் நான் கடைசியாக பேசினது. இன்றைக்கி அவங்களுக்கு நான் பார்த்துட்ருப்பாங்க. நிச்சயமாக வந்து இதில் கலந்துக்கிட்டதில் எனக்கு மிக்க ஒரு மன ஆத்ம திருப்தி எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலை பார்த்த ராஜி அவங்களோட நினைவுகளை